அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சரித்திரம் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று நாம் ஒரு தலைப்பு பார்க்கலாம். அது என்னவென்றால் தேசிய நதி. தேசிய நதி என்றாலே கங்கை நதி என்று தான் ஞாபகத்திற்கு வரும். ஆம், இன்று கங்கை நதி பற்றி பார்க்கலாம். அனைவரும் பதிவுக்குள்ளே வாருங்கள். சரி, முதலில் கங்கை நதி பற்றி ஒரு சிறு முன்னுரை கூறி தொடங்கலாம். இந்தியாவோட தேசிய நதி என்றாலே கங்கை நதி ஆகும். இது இந்தியாவோட மிகவும் நீளமான நதி என்று கூறுகிறான். இத கங்கேஸ் என்றும் அழைக்கின்றனர். கங்கையை இந்துக்கள் புனித நதியாக கருதுகின்றார்கள். அத ஒரு நதியாக மட்டும் சொல்லாம இந்தியா முழுவதும் இணைக்கின்ற ஒரு அம்சமாக நதி. இந்த நதி 2510 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாய்ந்து ஓடுகின்றது. கங்கை நதி இமயமலை மூலமா தான் உற்பத்தி ஆகிறது. கங்கோத்ரி என்னும் உருகும் பனிப்பாறைகள் நிறைந்த பனிப்பகுதியில் பாக்கிறது என்ற பெயரில் தான் இந்த கங்கை நதி உற்பத்தி ஆகிறது. பின்னர் அலகந்தா, யமுனா, சன், கௌதமி, கோசி, காஹரா ஆகிய நதிகளோடு இது பெரும் நதியாக உருவெடுக்கிறதாம். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களோட இந்த நதி எது வழியாக செல்கிறது என்றால் ஹிகாலி, பத்மா ஆகிய இரு ஆறுகளுடன் பிரிந்து மேற்கு வங்காளம், வங்கதேசம் வழியாக சென்று மிக பெரிய வளமான கலிமுகத்தை இந்த கங்கை நதி உருவாக்கிறது. இது வங்காள விரிகுடாவில் கடைசியாக கலக்கிறது. வங்க தேசத்துல கங்கையானது பத்மா என்ற பெயரில் ஓடுகிறது. கங்கையை சார்ந்த மனிதர்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அந்த கங்கை நதி பக்கத்துல வாழ்கின்றனர். உலகத்திலேயே இது மிகவும் வளமான செழிப்பான கங்கை நதி ஆகும். இந்த இடத்துல அதிகமான மக்கள் வாழ்வதோடும் அதுக்கப்புறம் விவசாயம் அதிகமா இந்த கங்கை நதியில் தான் செய்கின்றார்கள். கங்கை பாய்ந்து செல்லும் பகுதி சுமார் 1 கோடி கிலோமீட்டர் சதுர பரப்பளவை உள்ளடக்கியது. கங்கையின் மீது 2 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. அந்த கங்கை நதியில 2 அணைகள் கட்டியிருக்காங்க. அதுல ஒண்ணு ஹிராத்வாரில், இரண்டாவது பராக்காவில். கங்கை ஆற்றின் கங்கை ஆற்றோட கரையோரம் ரிஷிகேஷ், ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி, பாட்னா, கல்கட்டா ஆகிய பெருநகரங்கள் அமைந்துள்ளன. பெருநகரங்களில் முக்கியமான மைய சமய சடங்குகள் நடக்கின்றன. இந்த கங்கை நதியில
நிறைய பேர் புனிதம் புனிதம் கிடைக்குது என்று நீராடுறார்கள். அது இந்துக்கள், இந்து சமயம். கங்கையோட பயணம் வங்காள விரிகுடாவில் சென்று கலப்பதற்கு முன்னாடி பங்களாதேஷில் உள்ள சுந்தரவன சதுப்பு நிலத்தில் கலிமுக பகுதியில இது அகன்று விரைந்து காணப்படுகிறதாம். ஆதலால் இந்த கங்கை நதி ஒரு நதியாக இல்லாமல் இந்துக்களோட புனித குளம் என்று கூறுகிறார்கள். சரி, கங்கை நதியை பாதுகாக்க வேண்டும் என்று நவம்பர் 4, 2008 முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் இந்தியாவோட தேசிய நதி என்று அறிவிக்கப்பட்டார். 2009 பிப்ரவரி 20 அன்று தேசிய கங்கை நதி ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டம் உருவானது. 2014 ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அரசு கங்கையை தூய்மைப்படுத்தும் பணியில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நதி மாசுபடுகிறது. எது? கங்கை நதி. கங்கை ஒரு புனித நதி என்று அது கூறப்பட்டாலும் இது உலகிலேயே அதிகம் மாசு அடைந்த ஒரு நதி என்று கூறலாம். பிளாஸ்டிக், குப்பை கூளங்கள், பூ, மாலை, பாதி எரிந்த பிணங்கள் என கங்கையில் சேர்க்கின்றன. அதனால்தான் இந்த கங்கை நதி மிகவும் மாசடைந்து போகிறது. கங்கை நதி கரை ஓரத்தில 90 சுடுகாடுகள் உள்ளனவா. பிணத்தின் உறவினர்கள் எரிவூட்டியவுடன் வெட்டியானிடம் பணம் அதிகம் தந்து பாதி வேகும் போதே நதியில் தள்ளிவிட சொல்கிறார்கள். இந்த உறவினர்கள் என்ன செய்கிறார் என்றால் பாதி அந்த பிணத்தை எரிய வைக்கிறாங்க. அது முழுசா வேகாது. பாதி வேகும் பொழுதே இந்த கங்கை நதியில போட்டுட்டு அதுக்கான பணம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இறந்தவர்கள் அப்பொழுதுதான் நேராக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று நம்புகிறார்கள். இதனை பிபிசி டாக்குமெண்டில் காணலாம். அவங்க ஒரு மூட நம்பிக்கைன்னு என்று சொல்ல முடியாது. அப்போ அந்த பாதி பணத்தோட அந்த கங்கை நதியில போட்டாதான் அவர் நேரடியா சொர்க்கத்து போறாரு, இல்லைன்னா இதுல நரகத்துக்கு தான் போறாரு என்று அந்த காலத்துல இருந்தே மக்கள் நம்புகிறார்களாம். காசி நகரத்தில் சாக்காடை முழுவதும் கங்கையில் தான் நாள்தோறும் கலக்கிறதாம். இதோடைய அளவு 20 மில்லியன் காலனாகுமா. நாள் ஒன்றுக்கு 400 பிணங்கள் இந்த கங்கை நதியில எரிக்கப்படுகிறதாம். இதோடைய விளைவாக 1927, 1963, 1970 இந்த 3 ஆண்டுகள்ல காசிக்கு சுற்றுப்புறங்களில மக்கள் கடுமையான நோய்க்காலாகி
1000 கணக்கில் மாண்டனர். மாண்டனர் என்பது இறந்தனர். இதனால மக்கள் புற்றுநோய்க்கு ஆளாகிறனர். புற்றுநோய் பார்க்கலாம். புனித நதியாக கருதப்படும் இந்த கங்கை நதி மிகவும் மாசடைந்து போகிறது. இப்போ இந்த காலகட்டத்துல அந்த பிணங்கள் அந்த கங்கை நதியில போடுவதனால பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு மக்களால வாழ முடியல. அந்த மாசு அடையதுனால அந்த மக்கள் புற்றுநோய்க்கு ஆளாகி சில பேர் உயிர் வாழ பொழைச்சிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் செத்து போயிடுறாங்க. அதனால்தான் இந்த புற்றுநோய் தடுப்பதற்கு லட்சக்கணக்கான இந்தியர்கள் ஜீவ நதியாக விளங்கும் கங்கை இந்துக்களின் புனித நதியாகவும் கருதப்படுகிறது. இந்த நதியில முழுகி எழுந்தால் தீராத பாவம் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கையினால் தினமும் ஆயிரக்கணக்கோர் இந்த புனித நதியில் முழுங்கி எழுகின்றனர். அந்த காலத்துல இது மாசு அடைந்தாலும் இந்த காலகட்டத்துல அது ஒரு புனித நதி. இந்த நதியில இந்துக்கள் அவர்கள் இந்த நதியில முழுங்கி எழுந்தா நம்மளுடைய எந்த தீராத பாவம் 10 வருஷம் செஞ்சிருப்பாங்க பாவம், அது எல்லாம் தீர்ந்து போயிடும் என்ற நம்பிக்கையில அந்த காசிக்கு சென்று இந்த கங்கை நதியில நீராடுறாங்களாம். ஆனா இது உண்மையா சொல்ல முடியாது, இது பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு அந்த பாவம் போயிடும், சில பேருக்கு போகாது. அதே சமயத்துல சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் இறந்தவர்களின் உடலை இந்த கங்கை நதியில் விடுவதால் தினமும் இறந்தவர்களின் அஸ்தியை அங்கு கரைப்பதாலும் கங்கை நீர் பல ஆண்டுகளாக அழுக்கடைந்து மாசுபட்டு வருகிறதாம். அதே மாதிரி அந்த செத்தவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசிக்கு போய் இந்த கங்கை நதியில அவங்களுடைய அஸ்தனத்தை கரைக்கிறாங்களாம். இதனால அந்த கங்கை நதி மிகவும் மாசடைந்து ஆயிரக்கணக்கானோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டனர். தற்போது இந்த கங்கை நதிக்கு செல்பவர்கள் புனித நீராடலாம் என்று முழுங்கி எழுந்தால் அவர்களுடைய உருசி கொண்டு ஒரு பிணம் மிதந்து செல்வதை சர்வதேச சாதாரணமாக காணலாம். இவங்க இந்துக்கள் அவருடைய பாவம் எல்லாம் தீர்ப்பதற்கு அந்த கங்கை நதியில முழுங்கி எழுதுறாங்க. அந்த சமயத்துல இறந்தவர்களுடைய பிணத்தை அந்த நீரில மிதக்கிறதுனால இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல எடுக்கிறாங்களாம். அதனாலதான் இந்த நதி மிகவும் மாசடைந்து இந்த காலகட்டத்துல நிறைய பேர் புற்றுநோய் நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஆனாலும் இந்துக்கள் அது ஒரு புனித நதி என்று நம்புகிறார்கள். அதனால்தான் 2004 இந்த நதியை ஒரு தேசிய நதி என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இத சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த கங்கை நதியில நீங்க போங்க, கங்கை நதிக்கு போங்க. ஆனா அந்த கங்கை நதி மாசடைக்காதீங்க. மாசடைந்தால்தான் இந்த நம்மளுடைய உயிர் இல்லாம மற்ற உயிர் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாம் தினம் தினம் சாகின்றனர், இறக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த கங்கை நதிக்கு போங்கள், நீராடி விடுங்கள். ஆனால் அதை மாசு அடைக்காதீர்கள். நன்றி.
மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. இந்த பதிவில் ஏதாவது தவறு இருந்தால் கூறுங்கள், அதை நாங்கள் சரி செய்கிறோம்.